வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ ஆரியன். விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், செல்வராகவன் நடித்து பிரவீன் இயக்கத்தில் இன்றைக்கி தாங்க வெளியாகி இருக்கு. இந்த படம் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால இன்றைக்கி போய் படம் பார்த்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி, ராட்சசன், இதெல்லாம் வந்து ராட்சசன்லாம் பயங்கரமாக மிரட்டி இருக்கும் அந்த படம். ஸோ அந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு ரொம்ப இருந்ததுனால படம் போனேன். தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க, சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த ஊரில் வந்துட்டு மாஸ் ஹீரோஸுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் வந்து இந்த ஆரியன் படத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லு, அதுவே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. மோரோவர் இந்த படம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக இது வந்து இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர், ராட்சசன் மாதிரியேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். யூஸ்வலாக க்ரைம் த்ரில்லர்னால் எப்படி இருக்கும், ஒரு சீரியஸாக ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு படம் நகரும் இல்லையா. ஆனால் இதில் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு 20 மினிட்ஸ்லேயே நமக்கு கொலையாளி யார், அவர் எத்தனை கொலை பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு எல்லாமே தெரிஞ்சிருது. அதுலேருந்து கதை நகர்த்தணும்னா எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. செம சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த 5 கொலையும் எப்படி நடக்குது, இப்போ நடந்துதா, விட்டாங்களா போலீஸு, அதே மாதிரி கொலையாளி ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடுது, அதை வச்சு என்ன பண்ணுறது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்டோரி ஸ்பாயில்லாம் பண்ணலைங்க, ஏன்னா நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே வந்ததை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதை வச்சு நகரும்போது அது வந்துட்டு ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கிறது வந்து எப்படி கையாண்டாங்கங்கிறது தான் இந்த படத்தை தழுவி போயிட்டுருக்கோம். அதில் வந்து செல்வராகவன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. செல்வராகவன் வந்து த்ரூ அவுட் அவர் வந்துட்டு வருவார் படத்தில், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். சேம் விஷ்ணு விஷாலும் அப்படி தான், க்ளீன் ஷேவ் பண்ணி, அவரை க்ளீன் ஷேவ் பண்ணி இதில் தான் பார்க்குறேன் நான். ஒரு போலீஸ் கேரக்டரில் அசத்தலாக நடிச்சிருக்காரு. மாற்றி மாற்றி 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சேம் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தும் வந்துட்டு வெகு சில சீனுக்கு அவங்க வந்து ஒரு டிவி ஷோவில் ஆங்கராக வருவாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு அங்கங்கே வராங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே மாற்றி மாற்றி தான் நடக்கிற கதை வந்துட்டு அதை எவ்வளோ தூரம் த்ரில்லிங்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு மெயினாக என்னென்னா, சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ஓகேவாக இருக்குது படம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம நிறையா இப்போ இந்த வருஷத்தில் நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். அதில் எவ்வளவோ படங்கள் வந்துட்டு மொக்கையாக இருந்த படங்கள் எல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கட்டாயம் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அது நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது படம் வந்து. எஸ், இந்த படத்தில் வந்து சில லாஜிக்கல் ஃப்ளாஸ் இருக்குங்க, நிறைய லாஜிக்கல் ஃப்ளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுறது உண்மைதான். அதே மாதிரி என்னை பொறுத்த வரையிலையும் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் அந்த வில்லனும் அந்த கொலையாளி சொல்கிற அந்த காரணம் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக படலை. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஏன் அந்த 5 பேரை கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அதுக்கு ஆனால் இமீடியட்டாக விஷ்ணு விஷால் வந்து அது அந்த மாதிரி அந்த கொலையாளிக்கு சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தா கூட அந்த கொலையாளி சொன்ன காரணம் வந்துட்டு எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. மேபி நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கும் அதே தோணலாம். இதை தவிர்த்துட்டு பார்த்தா படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது படம். ஆக்சுவலாக மிச்ச படம் வர படங்களெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வர வர தமிழ் மூவிஸ் நிறைய அந்த கேங்ஸ்டர் அது இதுன்னு பார்த்ததுனால இது வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்த மாதிரி எனக்கு மனசில் பட்டது. ஸோ அதனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது படம். ஹியர் அண்ட் தர் ஃப்ளாஸ் இருந்தால் கூட படம் வந்து கட்டாயம் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸு. ஜிப்ரனோட மியூசிக் வந்துட்டு பாட்டுக்கள் எனக்கு ரொம்ப பெருசாக மனசில் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத பாட்டுங்கிறதுனால எனக்கு பெருசாக மனசில் பதியலை. ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே த்ரூ அவுட் அந்த மியூசிக் வந்து ஜிப்ரன் நல்லாவே போட்டிருந்தார். ஆக்சுவலாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட் அங்கங்கே இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்தது. படம் வந்துட்டு கட்டாயம் தியேட்டரில் போய் பாருங்கள். விஷ்ணு விஷால், செல்வராகவன் 2 பேருமே அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. வித்தியாசமான கதைக்களம். நான் சொன்ன மாதிரி இது வந்து க்ரைம் த்ரில்லருங்க. ஃபுல்லாக த்ரூ அவுட் த மூவி வந்து அது
ஒவ்வொருத்தரை கொலை பண்ணுற விதம், ஏன் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற நமக்கு மனசில் இருக்குல்ல, அந்த பசில் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் கொலை பண்ணுறாங்க, எதனால கொலை பண்ணுறாங்கன்னு தெரியலையே. நம்ம வந்து சரி ஃபஸ்ட்டு கொலைக்கும் செகண்ட் கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட் கொலைக்கும் அவங்க அந்த ஒரே ஒற்றுமையும் இருக்காது. யூஸ்வலாக நம்ம இந்த க்ரைம் த்ரில்லரில் ஏதாவது ஒரு மார்க்கை விட்டுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமும் இருக்காது. ஒரு மாதிரி ஆனால் லாஸ்ட்டில் அதில் ஒரு ஒரு எல்லா கொலையிலையும் ஒன்று காமனாக இருக்கும். ஆனால் அது நமக்கு வந்து தோணவே தோணாது. படம் பார்க்குறவங்களுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் இதுதான் காரணங்கிறது நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸில் அவர் சொன்ன அந்த கொலையாளி சொல்கிற காரணம் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா கன்வின்சிங்காக இல்லை. பட் மேபி உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கலாம். அது ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் மாறலாம். பட் ஆனால் அந்த கதைக்களம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சப்ஜெக்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் தேட்டரில் முடிஞ்சதுன்னா போய் பாருங்கள். முடிஞ்சதுன்னா இல்லை, கட்டாயம் போய் பாருங்கள். இது கூடவே இந்த வாரம் வந்து ஆண் பாவம் பொல்லாது அதுவும் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். அந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ 2 படத்தையும் தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.